எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். அதாவது எந்தெந்த தேர்வுனா குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A அண்ட் குரூப் 8 அனைத்து விதமான குரூப் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஜென்ரல் தமிழ் அதாவது பொது தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, சார்லி சாப்ளின் தொடங்கிய பட நிறுவனம். சார்லி சாப்ளின் தொடங்கிய பட நிறுவனம். ஆப்ஷன் சி யுனைடெட் ஆர்டிஸ்ட். இரண்டாவது கேள்வி, தி கோல்ட் ரஷ், தி சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கியவர். தி கோல்ட் ரஷ், த சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கியவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் எதிரிகளின் வாய்களை அடைத்து எடுத்த பேசும் படம். சார்லி சாப்ளின் எதிரிகளின் வாய்களை அடைத்து எடுத்த பேசும் திரைப்படம். சிட்டி லைட்ஸ். சிட்டி லைட்ஸ். சார்லி சாப்ளின் 3 ஆண்டு உழைப்பில் வெளியிட்ட திரைப்படம். சிட்டி லைட்ஸ். சிட்டி லைட்ஸ். சார்லி சாப்ளினது சோதனை படமான த கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு. சார்லி சாப்ளினது சோதனை படமான த கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு 1940. 1940. ஆறாவது கேள்வி, ஹிட்லர் புகழேணியில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம். ஹிட்லர் புகழேணியில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம். த கிரேட் டிக்டேட்டர். த கிரேட் டிக்டேட்டர். மனித குலத்திற்கு தேவை போரல்ல நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை உணர்த்திய திரைப்படம். மனித குலத்திற்கு தேவை போரல்ல நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை உணர்த்திய திரைப்படம். த கிரேட் டிக்டேட்டர். த கிரேட் டிக்டேட்டர். சார்லி சாப்ளினது மாடர்ன் டைம்ஸ் படம் ஏற்படுத்திய தாக்கம். சார்லி சாப்ளினது மாடர்ன் டைம்ஸ் படம் ஏற்படுத்திய தாக்கம். இவை மூன்றும் சரி. அதாவது என்னென்னா, அன்றைய தொழில் மைய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்வதாக இந்த திரைப்படம் அமைந்தமையால் சாப்ளினுக்கு பொது உடைமையாளர் எனும் முத்திரை விழுந்தது. பல முதலாளிய நாடுகளில் படம் தடை செய்யப்பட்டது. இருந்தாலும் அந்த மாடர்ன் டைம்ஸ் திரைப்படம் வெற்றி பெற்றது. அடுத்து, பொது உடைமை சாப்ளின் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொது உடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்த ஆண்டு 1950. 1950. 10வது கேள்வி, சார்லி சாப்ளினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் டேஸ் விருது வழங்கப்பட்டது. ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. சார்லி சாப்ளினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. பொறுத்துக. இதெல்லாம் திரைப்படத்தில் வரக்கூடிய டேர்ம்ஸ். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, லாங் ஷாட். லாங் ஷாட்னா சேய்மை காட்சி துணிப்பு. மிட் ஷாட் நடுக்காட்சி துணிப்பு.
க்ளோஸ்அப் ஷாட் அண்மை காட்சி திணிப்பு. எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட் மீ அண்மை காட்சி துணிப்பு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 12வது கேள்வி. மனைவியின் வைரமாலையை விற்று பிரெஞ்சுக்காரர் டுபான் என்பவரிடமிருந்து 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டுப்படங்களையும் வாங்கியவர். மனைவியின் வைரமாலையை விற்று பிரெஞ்சுக்காரர் டுபான் என்பவரிடமிருந்து 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டுப்படங்களையும் வாங்கியவர் சாமிக்கண்ணு வின்சென்ட். சாமிக்கண்ணு வின்சென்ட். சாமிக்கண்ணு வின்சென்ட் துண்டுப்படங்களை காட்ட ஆரம்பித்த இடம் திருச்சி. சாமிக்கண்ணு வின்சென்ட் துண்டுப்படங்களை காட்ட ஆரம்பித்த இடம் திருச்சி. சார்லி சாப்ளினது மாடர்ன் டைம்ஸ் வெளியான ஆண்டு 1936. 1936. 1977 ஆண்டு வரை திரைப்படமே பார்க்காமல் வாழ்ந்த மக்களின் ஊர். 1977 ஆண்டு வரை திரைப்படமே பார்க்காமல் வாழ்ந்த மக்களின் ஊர். இதுக்கு சரியான விடை கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு. கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு. சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் எடுக்கப்பட்ட படம். சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் எடுக்கப்பட்ட படம் த கிரேட் டிக்டேட்டர். த கிரேட் டிக்டேட்டர். த கிரேட் டிக்டேட்டர் படத்தில் ஹிட்லரை உருவகப்படுத்திட சார்லி சாப்ளினால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் ஹென்கோல். த கிரேட் டிக்டேட்டர் படத்தில் ஹிட்லரை உருவகப்படுத்திட சார்லி சாப்ளினால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் ஹென்ஹோல். திரைமொழி குறித்த பாடப்பகுதி டேஸ் கட்டுரையை அடிப்படை சட்டமாக கொண்டது. அஜயன் பாலா. ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் அடிகள் புலப்படுத்துவது. ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் அடிகள் புலப்படுத்துவது. நிறைகுடம் நீர்தழும்பல் இல். நிறைகுடம் நீர்தழும்பல் இல். நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் டேஸ் என்னும் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. நகுலன் கவிதைகள். நகுலன் கவிதைகள். கவிஞர் நகுலனின் இயற்பெயர். கவிஞர் நகுலனின் இயற்பெயர். டி.கே. துரைசாமி. டி.கே. துரைசாமி. கவிஞர் நகுலன் பிறந்த ஊர் கும்பகோணம். கவிஞர் நகுலன் பிறந்த ஊர் கும்பகோணம். கவிஞர் நகுலன் வாழ்ந்த ஊர். கவிஞர் நகுலன் வாழ்ந்த ஊர் கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம். கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம். கவிஞர் நகுலன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம். கவிஞர் நகுலன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். கவிஞர் நகுலன் எழுதியுள்ள புதினங்கள் மொத்தம் 7 புதினங்கள். கவிஞர் நகுலன் யாருடைய கவிதைகளை
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? கவிஞர் நகுலன் யாருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? இதுக்கு சரியான விடை பாரதி. பாரதி. இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று எழுதியவர்? இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று எழுதியவர்? நகுலன். நகுலன். 28வது கேள்வி. ஏழாண்டு இயற்றி ஓர் ஈராறு ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் டேஸ் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். இதுக்கு இரண்டுமே சரி. அதாவது மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள், அதான் 7 ஆண்டு. ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். ஈராறுனா அப்போ 2 12 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் மாதவி. அப்போ இவை இரண்டுமே சரி. 29வது கேள்வி. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம். அரசு உவா பட்டத்து யானை. களஞ்சு எடை அளவு. கழை மூங்கில். ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம், அரசு உவா பட்டத்து யானை, களஞ்சு எடையளவு, கழை மூங்கில். சிலப்பதிகாரத்திலுள்ள அரங்கேற்று காதை அமைந்துள்ள காண்டம். சிலப்பதிகாரத்திலுள்ள அரங்கேற்று காதை அமைந்துள்ள காண்டம். புகார் காண்டம். புகார் காண்டம். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுபவர். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுபவர் பாரதி. பாரதி. இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டிருக்கும் காதை. இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டிருக்கும் காதை. வரந்தரு காதை. வரந்தரு காதை. பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கழை. கழைனா மூங்கில். விதானம். விதானம்னா பந்தல். நித்திலம். நித்திலம்னா முத்து. விருந்து. விருந்துனா புதுமை. விருந்துனா புதுமை. அடுத்து 36வது கேள்வி. ஆப்ஷன் ஏ. நாவலம் பொலம். நாவலம் பொலம்னா சாம்பூந்தம் எனும் உயர்ந்த வகை பொன். அரசு உவா பட்டத்து யானை. அடுத்து குயுளுவ மாக்கல். குயுளுவ மாக்கல் இசைக்கருவிகள் வாசிப்போருக்கு பேர் தான் குயுளுவ மாக்கல். தலைக்கோல். தலைக்கோல்னா நாடக கணிகையர் பெரும் பட்டம். நாடக கணிகையர் பெரும் பட்டம் தலைக்கோல். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. புரிகுழல். புரிகுழல்னா சுருண்ட கூந்தல். பல்யம் இன்னிசை கருவி.
வாரம், வாரம்னா தெய்வ பாடல். ஆமந்திரிகை, ஆமந்திரிகைனா இடக்கை வாத்தியம். களஞ்சு, களஞ்சுனா ஒரு வகை எடை அளவு, ஒரு வகை எடை அளவு தான் களஞ்சு. மாதவி ஆடற்கலையை பயின்ற ஆண்டுகள். மாதவி ஆடற்கலையை பயின்ற ஆண்டுகள் 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள். இதை ஏற்கனவே ஒரு குறிப்பு வந்து மாதவியை பற்றி கொடுத்துருந்தாங்க. 7 ஆண்டுகள். அடுத்து ஆடக் கற்பதற்கான சடங்குகளை மாதவி செய்தபோது வயது 5. ஆடக் கற்பதற்கான சடங்குகளை மாதவி செய்தபோது வயது 5. மாதவி தனது ஆடலை அரங்கேற்ற விரும்பிய வயது 12. 12. மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது. மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது முகத்திரை. முகத்திரை, ஒரு முகத்திரை. மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடொன்று பொருந்துமாறு அமைக்கப்படுவது. மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடொன்று பொருந்துமாறு அமைக்கப்படுவது பொறு முகத்திரை. பொறு முகத்திரை. மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படுவது கரந்து வரல் திரை. கரந்து வரல் திரை. அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு அளிக்கப்படுவது. அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு அளிக்கப்படுவது தலைக்கோல். தலைக்கோல். இந்திரனின் மகன். இந்திரனின் மகன் சயந்தன். சயந்தன். மன்னனிடமிருந்து மாதவி பெற்ற பரிசு. மன்னனிடமிருந்து மாதவி பெற்ற பரிசு 1008 களஞ்சு பொன்மாலை. 1008 களஞ்சு பொன்மாலை. பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது யாழ், அது அதனுடைய வகைகள். அதாவது பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டது தான் பேரியாழ். மகரையாழ், மகரையாழ்ங்கிறது 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ். சகோடையாழ் 16 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். செங்கோட்டியாழ் 7 நரம்புகளை கொண்டது. செங்கோட்டியாழ் என்பது 7 நரம்புகளை கொண்டது. தொல்நெறி ஆடலும் பாடலும். இச்சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பை கண்டறிக. அப்போ ஆடலும் பாடலும் இம்விகுதி வந்துச்சுன்னா, வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை. அப்போ ஏ அல்லது பி. அப்போ தொல்நெறிங்கிறது என்னது? பண்புத்தொகை. அப்போ பண்புத்தொகை எண்ணுமை. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் எனும் விதிக்குரிய சொல். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் எனும் விதிக்குரிய சொல் தலைக்கோல். தலைக்கோல். பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நகை. நகைனா சிரிப்பு. இளிவரல் சிறுமை. மருட்கை வியப்பு. பெருமிதம் பெருமை. நகைனா சிரிப்பு, இளிவரல்னா சிறுமை, மருட்கைனா வியப்பு, பெருமிதம்னா பெருமை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.